அனைவருக்கும் வணக்கம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த டைம்ஸில் வந்து ஒரு 100th டே ஃபங்க்ஷன்றது நம்ம அவ்வளோ பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப சில படங்கள் தான் வந்து அந்த ஃபீட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன், நல்ல ஒரு டிரெக்டர், நல்ல ஒரு ஹீரோ, இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல படத்தில் ஒரு பகுதியாக இருந்தது ரொம்ப சந்தோஷம். தானு சாருக்கு வாழ்த்துக்கள். வெற்றிமாறன், தனுஷ் 3 பேருமே இந்த டீம் அண்ட் இதில் நானும் ஒரு பகுதியாக இருந்தது ரொம்ப சந்தோஷம். என்னோடய மியூசிக் டீமுக்கு நன்றி. ஜோசன் இங்கே இருக்கார். அவரும் ஒரு பெரிய உழைப்பு எங்களோட மியூசிக் டீமுக்கும் இருந்திருக்கு இந்த படத்தில். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து வி ஹேட் வெரி லிட்டில் டைம் டு ஃபினிஷ் த ஃபிலிம். ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல் ரிலீஸ்க்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபினிஷ் பண்ணோம் அந்த ஒர்க்கை. ஸோ தேங்க்ஸ் டு மை ஹோல் டீம் அண்ட் கங்க்ராட்ஸ் டு தானு சார். நான் அப்பப்போ தானு சார் மீட் பண்ணும்போது சொல்வேன், சார் உங்களுக்கு கிழக்கு சீமையிலே காக்கா காக்கா அந்த மாதிரி லிஸ்ட்டில் இது ரொம்ப முக்கியமான படம் சார் அப்படின்னு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய வாட்டி சொல்வேன். ஸோ அந்த மாதிரி அது அவருக்கு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். வெற்றி ஹீஸ் ப்ரூவ்ட் ஹிஸ் ஒர்க், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரூட்டட் ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் தனுஷ். இது இல்லாமல் இந்த எல்லாருமே இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒர்க். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, கேமரா டிபார்ட்மெண்ட்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அ பார்ட் ஆஃப் யுவர் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அசுரன் 100 டே செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பிகினிங் ஆஃப் த கெரியர்லேயே இவ்வளோ பெரிய ஒரு மூவியில் நானும் ஒரு சின்ன பாட்டுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹம்பிள்டாக ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தானு சாருக்கு ரொம்ப நன்றி, நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் வெற்றிமாறன் சாருக்கு ரொம்ப நன்றி. தனுஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வேல்ராஜ் சார், அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், மியூசிக் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் எனக்கு அந்த பர்ன்ட் மேக்கப் போட்ட வேல்முருகன் மேக்கப் பண்ணாக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அழகாக ரியலிஸ்டிக்காக போட்டிருந்தாங்க. எல்லாருமே அதை பற்றி கேட்டாங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன், லைட் டிபார்ட்மெண்ட், என்டையர் கேஸ்ட், என்டையர் க்ரூக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாருமே இல்லைன்னா இந்த மூவி இல்லை. ஸோ ஏடிஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. திடீர்னு என்னை பேச கூப்பிட்டாங்க. எனக்கு என்ன பேசுன்னு தெரில. நன்றி தான் சொல்லணும் வெற்றி சாருக்கு, தனுஷ் சாருக்கு. நான் அவங்க 2 பேரும் பார்த்து ரொம்ப வியந்து போனது அவங்களோட உழைப்பு. வெற்றி சார்லாம் கடைசி நேரத்தில் ஒரு 5 நாள் தூங்காமல் உழைச்சிருக்காரு. யூஸ்வலாக ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்போதே அவரை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் மொதல் நாள் வந்தவர் அடுத்த நாள் வரையும் சாரி அங்கே கேட்டால் சொல்லுவாங்க, சார் இன்னும் கீழே இறங்கலைங்க, நேற்று வந்தவர் இன்னும் அங்கே தான் இருக்காருன்னு. அதே மாதிரி தான் தனுஷ் சாரும். தனுஷ் சார்கிட்ட வந்து நான் புதுப்பேட்டையில் அவர் கூட ஒர்க் பண்ணேன். அப்படியே அவரோட பெரும் உழைப்பு தெரியும். ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு அவங்களோட 2 பேரும் மாயராத உழைப்பு தான். ஸோ அந்த வெற்றியில் எனக்கும் ஒரு பங்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதை தவிர இங்கே இருக்கிற உதவி இயக்குநர்களுக்கும் மேனேஜர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்கள ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. முக்கியமாக ராபர்ட் சுரேஷ் சார், மணி சார், அவங்க ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. சார் சொன்ன மாதிரி இப்போல்லாம் 100ஆம் நாள் ஃபங்க்ஷன்றது வந்து ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். நான் இதுக்கு முன்னாடி கடைசியாக குருவிக்கு தான் போயிருந்தேன் 150ஆம் நாள். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் இது கண்டிப்பாக நடந்துருக்குது. இப்போ தான் சொன்னார், பேச விட்டாலே டேஞ்சர் அப்படின்னு. எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி. ஓகே, தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், தயாரிப்பாளர் தானு சார் அவர்களுக்கும், இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கும், தனுஷ் சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அசுரன் இந்த படம் வந்து வெற்றிமாறன் சார் என்னை கூப்பிட்றப்போ எனக்கு ரொம்ப உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு பதட்டத்தோடு தான் போனேன். வெற்றிமாறன் சாருடைய மேக்கிங் படம்லாம் பார்த்துருக்கேன், பொல்லாதவன்லேருந்து எல்லா படமுமே, ப்ளஸ் தனுஷ் சார் வேறு. அதனால் எனக்கு அவர் கூட நடிக்கும் போதெல்லாமே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டம் இருந்து அதை காட்டாமல் தான் நடித்தேன்னா, அந்தளவுக்கு தனுஷ் சாரை வந்து நடிக்கிறப்போ எப்போ ப்ரிப்பேர் ஆகிறனே தெரியாத அளவுக்கு மற்றவங்க நாங்களும் கொஞ்சம் டைலாக்லாம் ரெடி ஆகும், அவர் எப்போ ரெடி ஆகிறனே தெரியாது, அந்தளவுக்கு அமைதியாக இருப்பார். டேக்குன்றப்போ அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது எல்லாருக்குமே தெரியும். வெற்றிமாறன் சார் வந்து செட்டில் வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணார். எனக்கு அது வந்து அவருடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறப்போ அவ்வளோ ரசித்தேன் அவரை. இந்த படம் இவ்வளோ வெற்றி பெறும் என்பது எழுதி வைக்கப்பட்ட ஒன்றுங்கிறது எனக்கு படப்பிடிப்பிலே தெரியும்.
இந்த வெற்றியில் எனக்கும் ஒரு சிறிய பங்கு கொடுத்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 100வது நாள் விழா என்பது எல்லாம் வெறும் பேசுகிறாங்களே தவிர உண்மையிலேயே இங்கே திரையரங்க உரிமையாளர்கள்லேருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து, ப்ரொடியூசர்ஸ்லேருந்து, தொழில்நுட்ப கலைஞர், இது எல்லாரும் இவ்வளவு கொண்டாட்டமாக கொண்டாடுறதுக்கான ஒரு தளம் அமைத்து கொடுத்த தானு சார் அவர்களுக்கும், வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும், தனுஷ் சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக அதாவது ஒரு படம் கிரிட்டிக்கல் அக்ளமேஷன் இருக்கும், ஆனால் வசூல் வராது. இதில் வசூல் நல்லா இருக்கும், கிரிட்டிக்கல் அக்ளமேஷன் கிடைக்காது. இது ரெண்டும், அதுவும் இந்த மாதிரியான தமிழ் சூழ்நிலையில் இவ்வளோ ஒரு பெரிய பரப்பில் அப்படி தியேட்டருக்கு அப்படி பொங்கி பொங்கி வர ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை வெற்றிமாறன் சார் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றார். அதில் இந்த படம் மிக முக்கியமான படம். தமிழ் சினிமாவுடைய ஒரு பெரும் போக்கையே இது நிர்ணயிச்சிருக்குன்னு சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு இந்த படத்தில் எல்லா விஷயங்களும் சரியாக கலவை செய்து அருமையாக அது கலந்து கொடுத்துருக்கிறார். அதுதான் இதை யாருமே தவிர்க்க முடியாமல் பாராட்டியே தீர வேண்டிய அந்த ஒரு இது படமாக, முக்கிய படமாக மாறி இருக்கிறது. அதற்கான உழைப்பு என்பது திரு வெற்றிமாறன் அவர்களையோ இல்லை தனுஷ் அவர்களையோ வெறும் பாராட்டுறது கிடையாதுங்க. அவங்கள்ட்ட அந்த ஜென்யூனான எக்ஸ்பிரஷன் இருந்தது. ஏன்னா அவங்க இதெல்லாம் டே நைட்டு எல்லா படம் தான் ஷூட் பண்ணுறாங்க, எல்லோரும் தான் கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க, ரீடேக் வாங்குகிறாங்க. ஆனால் அந்த மேஜிக் அந்த சினிமாவில் வரதுக்கு இவங்களுடைய எஃபர்ட்லெஸ் இந்த சென்ஸ், ராங் சென்ஸ் இல்லை, ரைட் சென்ஸில் அவர் அந்த டயட் பண்ணுற விதத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலாக அவர் பண்ணுவார். அதே மாதிரி அவர் பெர்ஃபார்மன்ஸ் அவர் கூலாக அவர் ஹேண்டில் பண்ணுவார். இது நான் உண்மையிலேயே நான் பக்கத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதனால தான் காக்கரா சார் சொல்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இதுதான் எது செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது அவர் பாராட்டுறான்னா நான் பக்கத்துலேருந்து அதை விட்னஸ் பார்க்குறேன். நான் அந்த மாதிரி ஒவ்வொரு காட்சியும் எடுக்கும்போது எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க. அந்த அந்த மேஜிக் அந்த எஃபர்ட்டஸ் அப்படியே பரிணமிச்சிச்சு. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த படம் வெற்றிங்கிறது மிக முக்கியமானது. இதில் நடித்த பங்கு பெற்ற அவ்வளவு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிரத்யேகமாக என்ன சந்தோஷம்னா, உண்மையிலே எனக்கு அவர்கிட்ட நான் நடிக்க வராது அப்படின்னு சொல்லத்தான் போனேன். ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்னையே ஒரு அந்த கதாபாத்திரம் இன்ஸ்பெக்ட் கொடுத்து என்னை மாற்றி எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய எனக்கு ஒரு நம்பிக்கையை, நானும் நடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை எனக்கு விதிச்சு இந்த படம். அதுலேயும் முதல்ல 100வது நாள் வெற்றி படம், அதில் நான் பங்கு கொண்டிருக்கேன், அதுக்கு பங்குகளை செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக தான் நான் மேடையில் நிற்கிறேன். இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களையும், ஒவ்வொருத்தரையும் என்னை அவ்வளவு தூரம் நான் முதல் நடிகை, அதனால் கொஞ்சம் அனுமதி. என்னைய நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஒரு நடிகை போய் கேரமில் எப்படி எதுவும் தெரியாது. ஏன்னா என் படத்தில் கேரக்டர் இருக்காது. அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை தானு சார் ப்ரொடக்ஷனில் அவ்வளவு என்னை பாதுகாத்து அப்படியே கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எனக்குள்ளே இந்த பயத்தெல்லாம் போக்கி எல்லாம் அந்த உதவி இயக்குநர்கள் எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அப்படியே ரொம்ப எனக்கு டப்பிங்னா ரொம்ப பயம். இந்த சுகா அவர் அப்படி அவர் தான் அந்த காரணம், அந்த திருவள்ளி பாசம் நான் உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் என்கரேஜ் பண்ணி என்னுடைய பயத்தை போக்கி உங்களுக்கு முன்னாடி இந்த வெற்றி விழாவில் நிற்கிறதுக்கு காரணமான அந்த ஒவ்வொருத்தரையும் நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். இதற்கு மூல காரணமான இருந்த இந்த மூவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்.
எனக்கு உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு 90% ராமரே பேசிட்டார். எல்லாத்தையும் எல்லாரை பற்றி எல்லாம் பேசி முடித்தாச்சு. நார்மலாக ஒரு படம் முடித்து அதுக்கப்புறம் சந்திக்கிறோம்னா அது வந்து ஒரு ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டேஜாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எமோஷ்னலாக எல்லாருமே வந்து ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம்ஸில் இருப்போம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொன்றா இருக்கும். படம் அப்படின்றது அந்த ஃபைனல் கோலாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நெசசிட்டி இருக்கும், ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஸோ அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு கேதரிங் வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு மேடையாக இருக்கும். அது வந்து நார்மலாக வந்து இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து அது வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனாக இருக்குது. அல்லது படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழித்து ஒரு கெட் டுகெதர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறோம், அதுவாக இருக்குது. அசுரனுக்கு வந்து ஒரு 100வது நாள் ஈவெண்ட். இன்றைக்கி ஒரு படம் வந்து ஒரு தியேட்டரில் ரெகுலராக ஷோஸ் 100 நாள் ஓடி இருக்குது அப்படின்றது வந்து அப்படி ஒரு படத்தில் நாங்கள் எல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் எப்போதுமே நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஒரு படம் தன்னைத்தானே உருவாக்கிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே அதில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே வந்து ஒரு மீடியமாக இருக்கிறோம். ஒரு டைரக்டர் வந்து அதனுடைய ப்ரைமரி மீடியம், அவ்வளோதான். ஸோ அது தன்னைத்தானே உருவாக்கிக்கும். அதுக்கான ஸ்பேஸை மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு படத்தில் இந்த படம் வந்து ஒரு எசென்ஷியலான ஃபில்ம் இந்த நேரத்தில் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து தமிழ் நிலம், தமிழ் மக்கள் உடைய ஒரு இன்றைய வெளிப்பாடாக தான் இருக்குது. எல்லாத்தையும் கடந்து தமிழ் மண், தமிழ் மக்கள் உடைய ஒரு யூனிட்டிக்கான ஒரு தேவையாக தான் இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸ் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கமர்ஷியல் சக்ஸஸ்னுடைய வெளிப்பாடு அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் நாம் எடுக்கும்போது, இது பாலமேந்திர சார் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸ் அப்படின்றது வந்து ஒரு விபத்து தான். அது வந்து நாம் நிகழ்த்தவே முடியாது, அதுவாக நிகழும். நாம் என்ன முயற்சி பண்ண முடியும்னா நம்முடைய 100% எஃபர்ட்டு அதை போட்டு அந்த படத்தை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நேர்த்தியாக எடுக்கிறது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதனுடைய கமர்ஷியல் வணிக வெற்றி அப்படின்றது வந்து பல விஷயங்கள் சார்ந்தது. நம்ம கூட ரிலீஸ் ஆகிற படம், ரிலீஸ் ஆகிற டேட்னோடனே தானு சார் சொன்னாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து ஒரு இது இருக்குது, எனக்கு ப்ரெஷர் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப ட்ரைனிங்கான ப்ராசஸ் தான். ஆனால் என்னை யாருமே ப்ரெஷரைஸ் பண்ணவே முடியாது. அவர் தனுஷ்க்கு நல்லா தெரியும். என்னை யாருமே ப்ரெஷரைஸ் பண்ணி எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை செய்ய வைக்கவே முடியாது. எனக்கு நான் உடன்பட்டு நான் சரின்னு ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ தானு சார் கூட கேட்டாங்க, வேணா ஒரு வாரம் தள்ளி வைக்கலாமான்னு கூட கேட்டார் ரிலீஸ். இல்லை சார், டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல, பண்ணிடலான்னு தான் சொன்னேன் நான். ஸோ அது வந்து தட்ஸ் அ சேலஞ்ச் தட் வி டேக் அப் ஆன் அவர்செல்ஸ் டு டெலிவர் தி ஒர்க். அண்ட் ஸோ இப்படி வெவ்வேறு காரணங்கள் சேர்ந்தது தான் வந்து ஒரு படத்தோட கமர்ஷியல் சக்ஸஸ். இந்த படத்தோட கமர்ஷியல் சக்ஸஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் வந்து மீடியாவுக்கு இருக்குது. எல்லாரும் வந்து ஒட்டுமொத்தமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணிங்க. நிறைய குறை இருக்குது படத்தில். அந்த குறைகளெல்லாம் வந்து எங்களுடைய ஹார்ட் ஒர்க்காகவும் திஸ் இஸ் எ வெல் இன்டென்ஷன்டு ஃபில்ம்ன்றதுக்காகவும் அந்த குறைகளெல்லாம் விட்டுட்டு அதனுடைய நிறைகள் மட்டுமே பேசுனீங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரி மேடைகள் எப்போதுமே நன்றி தெரிவிக்கின்ற மேடைகள் தான். நன்றி தெரிவிக்கிறதும் மன்னிப்பு கேட்கறதுமான மேடைகள். அப்போது என்னுடைய முதல் நன்றி மீடியாவுக்கு. ஏன்னா வந்து இதை எடுத்துகிட்டு போய் சரியாக சேர்த்திங்க. எல்லாருமே ஒட்டு மொத்தமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணிங்க, கொண்டாடினீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எப்போதுமே என்னுடைய டீம் ஏன் சொல்கிறேன்னா, ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து நான் ரொம்ப கூலாக இருப்பேன், கேஷுவலாக இருப்பேன், சிரிச்சிட்டே இருப்பேன் அப்படின்றது அது மட்டும்தான் தெரியும். பட்
ஐம் அ வெரி வெரி ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். எனக்கு வந்து பயங்கரமாக கோவம் வரும். அது வந்து என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஐ மீன் என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும், ரொம்ப க்ளோஸராக இருக்கவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கும் கோவம் அப்படின்றது. அவங்க எல்லாருமே வந்து என்னோடய வேலை செய்கிற அந்த டைம்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நான் அதை வந்து பாலுமேந்திர சாரோட ஃபீல் பண்ணியிருக்கிறதால நான் சொல்கிறேன். அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன். தண்ணியில் போட்டு அமைக்க வச்ச மாதிரியே இருக்கும். சரி, நான் வந்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிற வரைக்கும் அப்படியே இருக்கணும். சரி, அண்ட் நாமெல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்களே டயர்டாகி வீட்டுக்கு போனால் உண்டு. ஏன்னா பாதி நேரம் ஆஃபீஸில் தான் இருக்கிறோம் எல்லாருமே. ஸோ ஐ தேங்க் மை டீம். எல்லா படம் ஆரம்பிக்கும் போதும் நான் வந்து என்னோடய அசிஸ்டன்ஸை கூப்பிட்டு சொல்லுவேன், நான் வந்து நிறைய கோவப்படுவேன். அது கோவப்படுறேன்னா காரணம் வந்து பாதி நேரம் வந்து உங்கள் தப்பு கிடையாது, என்னுடைய இயலாமை, எனக்கு முடியாமல் இருக்கும், எனக்கு வராமல் இருக்கும். அதனால் வந்து நான் வந்து அதை என் மேலே காட்டிக்க முடியாதால நான் உங்கள் மேலே காட்டிக்குவேன். அதை வந்து நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். இந்த படத்தில் அதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனோம். அது இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்கிறேன், அவங்கக்கிட்ட அதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் தனுஷ். ஆஸ் ஆல்வேஸ் இந்த படம் வந்து ஒரு படி மேலேன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து 2003 நான் தனுஷோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு கர்நாகாலம்லேருந்து ஒர்க் பண்ணுறோம். இத்தனை வருஷமாக வந்து நான் தனுஷை பார்த்துருக்கேன். இஸ் ஆல்வேஸ் பீன் அ டைரக்டர்ஸ் ஆக்டர். இதுக்கு முன்னாடி பண்ண 3 படங்கள்லையும் அது ஒரு கர்நாகாலத்துலேயும் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஹி இஸ் ஆல்வேஸ் பீன் அ டைரக்டர்ஸ் ஆக்டர். பட் இந்த படம் வாஸ் நாட் he was not just a director's actor. அதுக்கு இந்த படத்தினுடைய கமிட்மெண்ட் தனுஷ் வந்து ஃப்ரம் டே ஒன் வாஸ் மோர். அப்போது இந்த ஃபில்ம் மேலே எனக்கு இருந்ததை விட அந்த ரோல் மேலே, அந்த கேரக்டர் மேலே தனுஷ்க்கு இருந்த கமிட்மெண்ட் அண்ட் ஃபெய்த் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் எல்லார்கிட்டையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன். அதை நான் அவர்கிட்ட கூட சொல்லியிருந்தேன், தனுஷ்கிட்டே கூட சொன்னேன். நான் நீங்கள் வந்து யூ ஹவ் டேக்கன் திஸ் மோர் சீரியஸ்லி தேன் எனி ஆஃப் த ரோல்ஸ் அப்படின்னா. அப்போ ஆக்சுவலாக அவர் படம் டைரக்ட் பண்ணிட்டு வந்திருந்தார், அதுவாக கூட இருக்கலாம்னு நாங்களே பேசியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி அவர் இந்த படத்துக்கு கொடுத்த கமிட்மெண்ட் இம்மென்ஸாக இருந்தது. ஒவ்வொரு சீனுமே இட் இஸ் ஃபிசிக்கல் ஹார்ட்ஷிப்ஸ், அது ஒரு விதமான கஷ்டம். எமோஷ்னலாக அந்த பெயினை கேரி பண்ணுறது, ஒரு சீன், அந்த சீன் ஏற்படுத்துகிற பாதிப்பு, அதை தாங்கிக்கிறது, அதை ஹேண்டில் பண்ணுறது, அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, நைட்டு போயிட்டு அடுத்த நாள் திரும்ப அதே அந்த எமோஷனோட வரணுன்றது, அது வந்து ஒரு இந்த கேரக்டராக ஒரு 6 months, ஒரு 8 months, ஒரு 1 year வந்து இதுக்குள்ளே இருக்கிறதுன்றது வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். எஸ்பெஷலி அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அது வந்து ரொம்ப ஸ்டைஃப்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து ஹி ஹட் டன் இட் ஸோ கம்ஃபர்டபுளி. ஆஸ் ஆல்வேஸ் இந்த ரோல் வந்து அவர் பண்ணதால தான் அது என்னவா இருக்கோ அதுவாக இருக்குது. மற்றவர்கள் பண்ணியிருந்தால் அது வேறு மாதிரி பண்ணியிருந்திருப்போம். பட் சிவசாமி வந்து தனுஷ் மேட் இட் வாட் இட் இஸ் டுடே. தென் தானு சார் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் வந்து சார் இந்த நாவலை பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே அப்படின்னாரு. தென் கொஞ்ச நாள் கழிச்சு வேறு ஸ்கிரிப்ட் ஏதாவது பண்ணலாமா? நான் இல்லை இதே பண்ணலாம், எனக்கு அது நல்லா இருக்குது, இதே பண்ணலாம், ஐ ஹாவ் அ கட் ஃபீலிங் தட் இட் வில் ஒர்க் அப்படின்னாரு. தென் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். அந்த டைம்லேருந்து அவர் எப்போதுமே வந்து ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். திடீர்னு ஃபோன் பண்ணுவார், எங்கேம்மா இருக்கேன், வரேன் அப்படின்னு. என்ன சார்? இல்லை சும்மா பார்த்துட்டு வரேன், 3 நாள் ஆச்சு உன்னை பார்த்து, அதனால் பார்க்க வரேன் அப்படின்வார். வந்து கொஞ்ச நேரம் எடிட்டில் உட்காந்துருப்பார், பார்த்துட்டு போயிடுவார். ராம் அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் சொன்னார். பட் வந்து ஜஸ்ட் டு சே தட் ஓகே நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, நாங்கள் அதை இருந்து இது பண்ணுறோம், வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ, என்ன வேணாலும் நாங்கள் பண்ணித்தரோன்ற மாதிரி கூட இருக்கிறது ஒரு எப்போதுமே இருந்திருக்காரு. I've always been gifted to have actors who really trust me. Dhanush and I are different. அது வேறு. மற்றபடி எல்லா நடிகர்களுமே, வர்ற எல்லா நடிகர்களுமே வந்து நிறைய நம்பிக்கையோடு வருவாங்க. வரும்போது ஃபஸ்ட் ஃபில்ம்லேருந்தே ஐ ஆல்வேஸ் லைக் கிஷோர், பாலாஜி, பவன், இவ எல்லாருமே, அதுக்கு முன்னாடி நிறைய எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. லைக் அந்த படம் முடியும் போது தே பிகம் ஃப்ரெண்ட்ஸ், தே பிகம் பார்ட் ஆஃப் மை தாட் ப்ராசஸ், என்னுடைய அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ்னுடைய ஒரு பார்ட்டாக மாறுறாங்க. இந்த படத்துலேயும் வந்து எனக்கு நிறைய ஃபஸ்ட் டைம் நிறைய ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர், மஞ்சு வாரியர், பசுபதி, பிரகாஷ் ராஜ், அப்புறமா
நடிகர் பாலாஜி சக்திவேல் இப்படி நிறைய பேர் ஒர்க் பண்ணோம். எல்லாருமே வந்து 100% ட்ரஸ்ட்டோட வந்து கூட இருந்து அவர் பிரகாஷ் ராஜோட ஒர்க் பண்ணும்போது வந்து மார்னிங் 7:30 ஷார்ட்னா 7:25 ரெடியாக ஸ்பாட்டில் இருப்பார். அண்ட் லஞ்ச் பிரேக் விட்ட உடனே போகிறதுக்கு முன்னாடி கேட்பார் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்பார். 2:30க்கு ஷார்ட் எடுப்போம். 2:25 ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருவார். பேக்கப் சொல்லும்போது தான் அங்கேருந்து எழுந்திரிச்சு போவார். இப்படி ஒரு நமக்கு வேறு மாதிரி சொன்னாங்களே இவர் இப்படி சம்மந்தமே இல்லாமல் இருக்கார் அப்படின்னு இருந்தது. அசுரனுக்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் அதுலேயும் அவர் தான் பண்ணார். அதுலேயும் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அது ஒரு தென் பசுபதி அவர் வந்து நான் சொன்னேன் 2-3 தடவை ஒர்க் பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் இருந்தது. தென் இந்த தடவை பண்ணோம். அண்ட் அவர் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாமல் ஐ செட் இட்ஸ் a ஸ்மால் ரோல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப வில்லிங்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஐ தேங்க் ஆல் ஆஃப் தெம். மஞ்சு வாரியர் வந்து ஐவ் நெவர் சீன் எனி ஒன் ஹூஸ் அவ்வளோ கமிட்டடாக அவ்வளவு அந்த ரோல் கூட இருந்து பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. ஐ ரியலி தேங்க் ஹர் ஃபார் தேட். அண்ட் மை டீம் எனக்கு வந்து வேல்ராஜ், ஜாக்சன், இப்போ இவங்க எல்லாமே ராம் எல்லாருமே வந்து தேர் மை எக்ஸ்டென்ஷன். என்னோட தாட் ப்ராசஸோட எக்ஸ்டென்ஷன். அவங்க வந்து இப்போ வேல்ராஜ் வந்து நான் நினைக்கிறத எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாரு. ஜாக்சன் வந்து நான் போட வேண்டிய என்னுடைய சண்டையை ப்ரொடியூசர்கிட்ட எனக்காக போடுவார். எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் சொல்லலைன்னால் கூட அவர் வந்து எனக்காக அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒருத்தர். அண்டு என்னோட எடிட் பண்ணுறதுல ஒரு கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குது. அதை தான் அவர் அப்படி சொன்னார். நாங்கள் வந்து நைட்டு ஒர்க் பண்ணுவோம். ஒரு எராட்டிக்காக இருக்கும். காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு நினச்சி 10 மணிக்கு பண்ண மாட்டேன். மத்தியானம் ஆரம்பித்து நைட்டெல்லாம் விடிய போகும். சம்டைம்ஸ் வந்து சும்மா 10 நிமிஷம் பண்ணிட்டு விட்டுருவோம். ஸோ இந்த மூட் ஸ்விங்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இது வேணும். ஸோ எல்லாருமே வந்து தே ஃபெசிலிட்டேட் மை க்ரியேட்டிவ் ஜேர்னி. அவங்களால முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐ ரியலி தேங்க் ஆல் ஆஃப் தெம் ஃபார் தேட். இந்த படத்தில் ஐ ஒர்க் வித் பீட்டர் ஹெயின் வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து அகெயின் தனுஷ் தான் சஜஸ்ட் பண்ணார் இந்த படத்துக்கு நம்ம ஏன் அவரை கேட்கக்கூடாது. தென் ஐ வாண்டட் டு மீட் பண்ணி பேசினப்போ அவர் என்ன சொன்னார்னா, சார் எனக்கு வந்து நீங்கள் உங்கள் கேரக்டர்ஸ் உங்கள் ஸ்டோரி அதுதான் முக்கியம், அதுக்குள்ளே ஐ வில் டூ அப்படின்னாரு. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிகாஸ் பீட்டர் ஹெயின்னா நான் வேறு மாதிரி யோசிச்சிருந்தேன். பட் ஹீ கேம் வித் திஸ் மைண்ட் செட். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங். பேசி ஒர்க் பண்ணும்போது இட் கேம் வாட் எவர் தட் இட் இஸ் டுடே. அண்ட் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அண்டு சீன் ஃபியூஷன் இருந்தது. நல்லா இருந்தது எனக்கு அது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஐ தேங்க் ஹிம் ஃபார் தேட் ஹியர். அண்ட் ஜிவி எப்போதுமே வந்து ஜிவி அண்ட் ஐ ஷேர் அ வெரி நைஸ் ரேப்போ. எனக்கு சாங் கம்போசிங்கில் உட்காந்து சாங் ரெக்கார்ட் பண்ணுறதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து படம் எடுக்கிறதுல இருக்காது. ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தேட். எப்போதுமே அப்படி தான் இருக்கும். எப்படியாவது கொஞ்சமாவது விஷுவல்ஸ் கொடுங்கன்னு கேட்டே இருப்பார் அவர். இந்த படத்தினுடைய எனர்ஜி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் மேஜராக இருந்தது. எஸ்பெஷலி அந்த ரேப் அது கொடுத்த எனர்ஜி அண்ட் ஹை வந்து இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் ஜிவியும் அந்த ஹோல் டீமையும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு கென், டிஜே, அம்மு, இது நிறைய இவங்க யங் டேலண்ட். இவங்க எல்லாருமே கென் தான் வந்து முதல்ல இதில் பண்ணுறதுக்காக காஸ்ட் பண்ண ஒருத்தர். தென் தானு சார் சொல்லி அம்மு, ஆண்ட்ரியா சொல்லி டிஜே, இப்படி எல்லாரும் வந்து அவங்களோட பாட்டை வந்து ரொம்ப சரியாக பண்ணாங்க. எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ். அண்டு நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஆம் ஆல்வேஸ் ஆப்சண்ட் ஃபார் மை பர்சனல் லைஃப். ஸோ அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அதெல்லாம் அக்காமடேட் பண்ணி என்னோடய ஸ்பேஸில் இருக்க விடுறதுக்காக என்னோடய பர்சனல் ஸ்பேஸில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கண்டிப்பாக நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். யாராவது மிஸ் பண்ணியிருக்கலாம்.
ஓகே எனிவே ஸோ அப்புறமா இந்த படத்தில் எனக்கு முக்கியமாக வந்து இந்த படத்தில் எனக்கு டைம் நார்மலாக வந்து எனக்கு டப்பிங் நானே பண்ணணும், எடிட்டிங் நானே பண்ணணும், எல்லாமே நானே பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். இந்த படத்தில் வந்து என்னால் டிஐ போய் உட்கார முடியல, டப்பிங் உட்கார முடியல. ஸோ அப்போ டப்பிங் வந்து எனக்காக வந்து இந்த ஸ்லாங் ஒர்க் பண்ணது வந்து சுகா ஒர்க் பண்ணார். அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படத்தினுடைய அந்த திருநெல்வேலி தன்மைக்கு மிக மிக முக்கியமானது. அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் வரலை இங்கே, அவருக்கு ஐ ரியலி தேங்க்யூம் ஃபார் தேட். ஏன்னா நிறைய எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்து அவரும் விடிய உட்காந்து டப்பிங் பண்ணி கொடுத்து, டப்பிங் ப்ராசஸே பெரிய ப்ராசஸ். அதில் நிறைய எல்லா ஆக்டர்ஸும் வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. ஐ ரியலி தேங்க் ஆல் ஆஃப் தெம். அண்ட் இந்த விடுபட்ட மற்றவங்க வந்து நாட் பிகாஸ் தி ஒர்க்ட் லெஸ், பட் பிகாஸ் என்னோட மெமரி வீக்காக இருக்கிறதால ஐ எம் ஜஸ்ட் லீவிங் அவுட் அண்ட் தென் வி ஹாவ் வெரி லெஸ் டைம். ஸோ இப்படி ஒரு 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 கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம் அண்ட் ஒரு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு படம். இந்த ஒரு மேடையில் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்கும், நான் செய்த என்னை பொறுத்துக்கிட்டதுக்காக நான் நன்றி தெரிவிக்கிறதும் மன்னிப்பு கேட்டுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மைல்ஸ்டோன் ஃபங்க்ஷன் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதில் ஒரு சின்ன சிக்கலும் இருக்குது. அது என்னென்னா, நம்ம பேசுகிறது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அதனால் எது சரியோ அதை எடுத்துக்கங்க, எது சரியில்லையோ அதை விட்டுருங்க. வெற்றி சார் சொன்ன மாதிரி இது ஒரு நன்றி சொல்கிற மேடை தான். ஸோ முதல்ல இந்த படத்தை தயாரித்த எங்களோட ப்ரொடியூசர் தானு சாருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்துக்கு வெற்றிமாறனுக்கும் எனக்கும் அவர் கொடுத்த சுதந்திரம் இந்த படம் அசுரனா உருவெடுத்ததற்கு முக்கியமான காரணம். எனக்கு நிறைய சின்ன சின்ன இக்கட்டான சூழ்நிலைலாம் இருக்கும்பொழுது தானு சார் எனக்கு இருந்து அந்த நேரத்தில் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. நான் மறக்கவே மாட்டேன். முதல்ல அதுக்கு அவருக்கு நன்றி. ஜிவி பிரகாஷ்க்கு என்னுடைய நன்றி. இந்த படத்துடைய இசைக்கும், இசையை தாண்டி பின்னணி இசைக்கும், முக்கியமாக பிளட் பாத் வா அசுரவா அப்படிங்கிற அந்த ட்ராக், அது என்னை பொறுத்தவரை இந்த படத்தோட வெற்றிக்கு அது ஒரு 25% அந்த ஒரு ட்ராக்கு தனியாக ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கான ஒரு இம்பேக்ட் இருந்தது. முதல் ஃப்ரேம்லேயே அந்த மியூசிக் உள்ளே வரும். ஃபஸ்ட் டைம் நான் இங்கே இல்லை, படத்தோட ஃபைனல் பார்க்க நான் லண்டனில் இருந்தேன் அப்போது. ஸோ எனக்கு படமாக இது என்னவா வந்திருக்குன்னே நான் பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அங்கே பார்க்கும்பொழுது முதல் ஃப்ரேம்லேயே அந்த ஃபஸ்ட்டு அந்த இசை உள்ளே வரும்பொழுது நம்ம நடித்த படம் தான், நம்ம இருக்கிற படம் தான், இருந்தாலும் அப்படி ஒரு ஜிவ்வுன்னு இருந்தது. அந்த ஒரு எஃபெக்ட் அந்த இசைக்கு இருந்தது. அந்த இட் செட் த டோன் ஃபார் த ஃபில்ம் ஆல்சோ. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் பீட்ரெயின் மாஸ்டர் சொன்னார், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படி இப்படின்லாம். ஆனால் இப்படி ஒரு ரிசல்ட்டை ஸ்க்ரீனில் ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது அப்படி ஒரு கஷ்டப்படுறது ஆனந்தமாக தான் இருக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது முன்னாடியே மைண்ட் செட் அப்படி இருக்கும், ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, ரொம்ப டிமாண்டிங்காக இருப்பாருன்னு தெரியும். பட் ஆல்சோ ஐ நோ கடைசியில் வெளியில் வர அவுட்புட்டும் அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியோடு அது வெளியே வரும் அப்படின்னு தெரியும். ஆக்சுவலாக ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் மாஸ்டரை. பட் ரொம்ப இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி இம்மீடியட்டாக எங்களுக்கு டேட் கொடுத்து வந்து எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. நல்லா அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வேல்ராஜ் கேமராமேன், அவருக்கு என்னுடைய நன்றி. அவர் குடும்பத்தில் ஒருத்தர், அவருடைய உழைப்பும் ரொம்ப பெரிய உழைப்பு இந்த படத்துக்கு, அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதை தவிர
மற்ற என் கூட சேர்ந்து நடித்த எல்லா நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தமிழ் சினிமா வந்து இப்போது இன்னும் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுல நிறையா பேர் மேடையில் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. என்னுடைய சீனியர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அவங்கள பார்த்து நிறையா பேரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. வெற்றி சார் அது ஒரு கணக்கலம் ஷூட்டிங் அப்போது ஒரு சீன் ஒன்று நடிக்கணும். அம்மாவை நினச்சி கனவுலேருந்து டப்புன்னு முழிச்சு கதறி அழற மாதிரி ஒரு காட்சி இருந்தது. அப்போது சின்ன பையன் நான், எனக்கு கரெக்டாக எப்படி நடந்துக்கணும் என்ன ஏதுன்னு கரெக்டாக தெரியாது. எனக்கு 20 வயசு தான் அப்போது. அப்போ நான் பாலுமகேந்திரா சார்கிட்ட சொன்னேன், சார் வெற்றி சாரை பண்ண சொல்லுங்கள், வெற்றியை பண்ண சொல்லுங்கள், ஒரு வாட்டி அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு. பொதுவாகவே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு அசோசியேட் டைரக்டர் வந்து ஒரு செட்டில் டக்குன்னு கூப்பிட்டு இந்த சீன் நடிச்சு காட்டு அப்படின்னா அதை பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஃபங்க் ஆகிடுவாங்க மோஸ்ட்லி. அந்த மாதிரி ஒரு ப்ராங்காக தான் நான் ஆக்சுவலாக அதை வந்து பண்ணணும் தான் பண்ணேன். வெற்றி சொன்ன உடனே டக்குன்னு கையில் வச்சு அந்த பேடை போட்டு கடகடன்னு போய் அங்கே உட்காந்துக்கிட்டார் என் பொசிஷனில். இவர் போகிற தோரணையே சரியில்லையே அப்படின்னு யோசித்தேன் நான். டப்புன்னு ஏதாவது பயங்கரமாக பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசித்தேன். போனார், அந்த பொசிஷனில் படுத்தார், டப்புன்னு எந்திரிச்சார். பாலுமகேந்திரா சார் வந்து போதும்னு சொல்கிற அளவுக்கு நிறுத்தவே இல்லை. கத்தி அழுது பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ தெரிஞ்சுது, ஆகா பெரிய தப்பு பண்ணிட்டோம், சும்மா இருந்துருக்கணும் நம்ம அப்படின்னு தோணுச்சு. அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் நம்ம போனோம். போயிட்டு நான் ஆஃப்கோர்ஸ் அவர் பண்ணதை பண்ணல, வேறு மாதிரி ஒன்று பர்ஃபார்ம் பண்ணோம். வேறு ஒரு ஃபார்முலாவில் இருந்தது, அது வேறு ஒரு எமோஷனில் இருந்தது. முடிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் போனோன்னா நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். பாலுமகேந்திரா சார் என்னை கூப்பிட்டாரிங்க வா அப்படின்னாரு. நான் போனேன். என்ன யோசிச்சுட்டே இருக்க, சம்திங்ஸ் ரன்னிங் இன் யுவர் மைண்ட் அப்படின்னாரு. இல்லை சார், உங்களுக்கு எது பிடிச்சிது, வெற்றி பண்ணது பிடிச்சதா இல்லை நான் பண்ணது பிடிச்சதா? நீங்கள் ரெண்டுத்துக்கும் ஒரே எக்ஸ்ப்ரெஷன் தான் வச்சுருந்தீங்க ஃபேஸில், எனக்கு தெரியல. ஏன்னா வெற்றி பண்ண ஸ்க்ரீனில் வரப்போகிறது இல்லை, நம்ம பண்ணது தான் வரும். அதனால் எனக்கு அவர் அளவுக்கு நான் பண்ணிட்டேனான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போது சார் சிரித்தார். சிரிச்சுட்டு, யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு சூஸ் பிட்வீன் மை சன்ஸ் அப்படின்னாரு. சார் அப்படின்னா, ஐ எம் நாட் கோயிங் டு ஆன்சர் தட் அப்படின்ட்டு போயிட்டார். அவருடைய பிள்ளைகளாக சார் வந்து அன்னைக்கு என்கிட்ட அன்னைக்கு எங்களை அவர் பார்த்தாரு. அன்னைக்கு என்கிட்ட அவர் சொன்னார். அதிலிருந்தே ஒரு சகோதரர்களாக தான் நானும் வெற்றிமாறனும் இது வரைக்கும் வந்துட்டே இருந்திருக்கோம். இதில் வெற்றிக்கு தனியாக நான் நன்றி சொல்லணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அதை தாண்டி ஒரு மிக நெருங்கிய நண்பராக இருந்தாலும், குடும்பத்தில் ஒருவராக இருந்தாலும், சகோதரனாக இருந்தாலும், இப்படி ஒரு கதாபாத்திரம், சிவசாமி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், வயதுக்கு மீறிய ஒரு கதாபாத்திரம், அதை ஏற்று நடிக்க ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இதை வந்து இவரை வச்சு இந்த கதாபாத்திரத்தை எடுத்துட முடியும்னு ஒரு நம்பிக்கை வேணும். அது ஒரு இயக்குனருக்கு என் மேலே அந்த நம்பிக்கை வந்ததுக்கு, அந்த நம்பிக்கையை மேலே வச்சதுக்கு அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் திருப்பி எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஐ பவுன்ஸ்ட் ஆன் இட். அவர் அது இதுதான், இது கதை, இதுதான் விஷயம், இதுதான் டைட்டில், முக்கியமான டைட்டில், இதுதான் டைட்டில் அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே. பொதுவாக நாங்கள் நிறைய கதைகள் பேசுவோம். முதல்ல ஒரு கதை பேசுவோம், 10வது கதைக்கு போவோம், அப்புறம் 5வது கதைக்கு போவோம், அப்புறம் 13வது கதைக்கு பேசுவோம். இந்த வாட்டி அப்படி இல்லவே இல்லை. இதுதான் சொன்ன அடுத்த செகண்ட் முடிவாயிடுச்சு, எல்லாமே இதுதான் அப்படின்னு. அந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு பர்சனலாக இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ப்ரொஃபஷ்னலாக அவருக்கு நான் நன்றி சொல்லிதாகணும். ஸோ வெற்றிமாறனுக்கு என்னுடைய நன்றி. இப்போது ஒரு சிலர் வந்து ஐயோ இன்னும், ஏன்னா அவங்களாம்
பின்னாடி வேலை செய்கிறவங்க, கேமராக்கு பின்னாடி வேலை செய்கிறவங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறவங்க, இவரை நமக்கு தெரியலையே சரியா அப்படின்னு தோணும். ராமர் பேச வரும்போது ஆக இவர் நமக்கு சரியாக தெரியலையே அப்படின்னு யோசித்தேன். அவர் பேச ஆரம்பித்ததுக்கு ஒரு அப்பா நல்ல வேலை இவர் நமக்கு சரியாக தெரியல, நம்மளை பற்றி சொல்ல கண்டென்ட் கண்டிப்பாக எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப ரசித்தேன் அவர் பேசினதை. ரொம்ப ஃப்ராங்காக, ரொம்ப எந்த ஒரு இதுவும் இல்லாமல், இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் மனசில் இருக்கிறத பட்டு அப்படி பேசினா எப்போவுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது ஐ எம் வெரி ஹாப்பி யூ ஸ்போக் லைக் தட். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் பொழுது நான் ஊரில் இல்லை. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருந்தோம், மொத்த டீமும் எல்லாருமே. ஒரு உழைப்புக்கு ஒரு உழைப்பு கம்மி இல்லை, அந்த அளவுக்கு எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தாங்க இந்த படத்தில். இந்த படம் ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது அதை பார்க்கவோ ரிலீஸ்க்கு முன்னாடி இல்லை எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியறது. ஏன்னா டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, லண்டனில் இருக்கிறதுனால எதுவுமே காதுக்கு செய்தியே வரல. எல்லாமே லேட்டாக வருது, அதனால் பதட்டமாகவே இருக்கும். ஸ்பாட்லேயும் இருக்கும், ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கு, ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு. இப்போது என்னுடைய அம்மா ஃபோன் பண்ணி, ரொம்ப நல்லா சொல்கிறாங்கப்பா, ரொம்ப பெருசாக சொல்கிறாங்கப்பா, பெரிய வெற்றின்னு சொல்கிறாங்க, இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும்போது நீ தூரமாக இருக்கேன்னு நினைக்கும் போது தான்ப்பா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அது 2 விஷயம். நான் இப்போ என் அம்மாட்ட சொன்னேம்மா, வெற்றி தூரமாக இல்லை, வெற்றி ரொம்ப பக்கமாக தான் இருக்குது எனக்கு அப்படின்னு நான் வெற்றிமாறனை சொன்னேன். இன்னொன்று, தோல்வியை தான் கிட்ட போய் டக்குன்னு என்னென்னு தழுவி என்ன ஏதுன்னு பார்க்கணுமே தவிர வெற்றியை தூரம் நின்று தான் ரசிக்கணும். அதை கிட்ட விட்டு அது எங்கே போய் எப்படி நம்மளை எப்படி டேமேஜ் பண்ணணும்னு தெரியவே தெரியாது. அதனால் கடவுளுக்கு நல்லா தெரியும் நம்மளை எப்போ எங்கே வைக்கணும்னு. அதனால தான் இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும் போது இறைவன் டப்புன்னு நம்மளை தூரமாக எடுத்துகிட்டு போய் வச்சிட்டான். அதனால் நிச்சயமாக நான் கும்பிட்ற சிவனுக்கு நிச்சயமாக அது அந்த காரணத்துக்காகவே ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி மாரி செல்வராஜ், டைரக்டர் மாரி செல்வராஜுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா டப்பிங் பண்ணும்போது நான் இங்கே இல்லை. அகைன் நாங்கள் வீடியோ காலில் தான் டப்பிங்கே பண்ணோம். நான் லண்டனில் இருந்தேன், சார் இங்கே இருந்தாங்க. அப்போது அந்த ஸ்லாங்கை கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக பேசணுங்கிறதுக்காக இந்த படத்துக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மாரி செல்வராஜ். பட் இருந்தாலும் ஹீ நோஸ் த ஸ்லாங் ரியலி வெல். அதனால சென்னையிலேருந்து லண்டனில் வந்து என் கூட உக்காந்து ஃபுல்லாக ஒரு 2 nights பண்ணோம், ஃபுல் நைட்ஸ் பண்ணோம் டப்பிங். ஃபுல்லாக கூட இருந்து அவர் பண்ணி கொடுத்தாரு. எந்த ஒரு விதமான அதுக்கு முன்னாடியே நானும் மாரி செல்வராஜ் சாரும் படம் கமிட் பண்ணிட்டோம், 2 பேரும் ஒர்க் பண்ண தான் போகிறோம், சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எல்லாம் தெரியும். இருந்தாலும் எந்த பிரதிபலனும் இப்போ எதிர்பார்க்காம பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரிலாம் ஆட்கள் ரொம்ப கம்மி இப்போது. ஸோ அதனால் நிச்சயமாக மாரி செல்வராஜுக்கும் நான் இங்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது வந்து ஒருத்தருடைய வெற்றி கிடையவே கிடையாது. இது எல்லாருடைய வெற்றியும். யாருமே வந்து நான் தான் அசுரனுக்கு சொந்தக்காரன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வெற்றி வந்து நிச்சயமாக சரிசமமாக தான் போய் சேரணும். பெருசாக நண்பர்கள் நமக்கு கிடையாது, ரொம்ப குறைவு தான். ஆனால் ஒரு 1000 நண்பர்களில் வந்து நமக்கு என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறோமோ, இல்லை நமக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி, இல்லை நம்மகிட்ட ஏதோ எதிர்பார்த்தோ கூட இருக்கிறத விட ஒரு நண்பர் கரெக்டாக கூட இருந்து நீ செய்கிற தப்பு, நீ நடித்த படம் நல்லா இல்லை, இது சரியாக போகல, இல்லை நல்லா போதுன்னு உண்மையை சொல்கிற ஒரு நபர் இருந்தால் போதும். அந்த மாதிரி ஒரு நண்பர் எனக்கு வெற்றி. அது மாதிரி 1-2 பேர் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு கிஃப்ட்டு தான். அதனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இந்த படத்தை ரொம்ப சிறப்பாகவும், என்ன ஒரு படம் எடுத்தாலும், என்ன நம்ம இது பண்ணாலும், எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் நிச்சயமாக அந்த படமே அதுக்கு வேணுங்கிறத தானாக அமைச்சுக்கும். பாலுமகேந்திரா சார் சொன்னது தான், ஒரு படம் முடிவு பண்ணோம் அந்த படத்துக்கு என்னெல்லாம் வேணும்னு, அதுக்கு இறைவன் அருள் நிச்சயமாக வேணும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த படம் தானே தனக்கு வேண்டியதை தேடி எடுத்துக்கிச்சு. ஸோ இதில் நிச்சயமாக we are really lucky also. everything fell into place. அண்ட் கொஞ்சம் வெற்றி வந்து ரொம்ப
கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுவார். ரொம்ப ஒரு இதாக ஒரு எப்பயுமே ஒரு டைம் லிமிட்டில் போட்டு அடைச்சதே கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் டப்புன்னு முடிச்சு ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இல்லை. அவர் லேட்டர் வந்து ஹி அக்செப்டட் தட் அண்ட் ஹி ஒர்க் டுவர்ட்ஸ் தட். அதை ஒத்துக்கிட்டு ஓகே இதை சாத்தியமாக்க என்ன பண்ணணுங்கிறதுக்கு ரொம்ப கடினமாக உழைச்சார். எஸ், பட் இனிஷியலி இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் இல்லை தனுஷ், எனக்கு வந்து டக்குன்னு இது எப்படி பண்ணுறதுனே தெரில, எல்லாம் அவசர அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இது கரெக்டாக வருமா இல்லையானே எனக்கு ஒரு டவுட் வர அளவுக்கு நான் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் வெட்டிட்டு சொன்னேன், சார் சம்டைம்ஸ் அவசரத்தில் இருக்கின்ற உப்மா தான் வந்து வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆகிடும், அந்த மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்குது சார், நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் கரெக்டானதாக பண்ணுவீங்கன்னு நினச்சேன். சார் உப்மா இல்லை, நீங்கள் ஃபுல் மீல்ஸே பண்ணிட்டீங்க, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு படம் அமைஞ்சதுக்கும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்த்த தானு சாருக்கும் உங்களுக்கும் எனக்கு எப்போவுமே துணையாக இருக்கிற என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றி. காலம் மாறிட்டே இருக்குது, கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இப்போ கைதி படம் வந்து அந்த வெற்றியும் நல்லபடியாக போய் சேர்ந்து போய் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சாங்ஸ் இல்லை அண்டு வெறும் கண்டென்ட் தான், சாங்ஸ் கிடையாது, அப்படி எதை அசுரனும் கிட்டத்தட்ட அப்படி தான். இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் ரீச் ஆகும்போது இன்னும் நமக்கு வந்து ஓகேன்ற ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுக்குது, ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் கொடுக்குது. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் ப்ரிட்டி மச் ஹேவ் கவர்ட் எவ்ரி திங், எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றிங்க.